இது என்னோட 2024ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால் இந்த வீடியோ தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஐடியாவோடு நான் வந்திருக்கேன். இந்த ஐடியா மூலிமா நீங்கள் 2500 என்னங்க அதுக்கும் மேலேயே நீங்கள் சம்பாதிக்கலாம். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு $100 கூட நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட்னா என்ன, அந்த வெப்சைட்டில் லிங்க்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மூலிமா நீங்கள் வீட்டிலே இருந்தே நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு வெப்சைட் லிங்க்ஸ்னால் இன்டர்னல் லிங்க் இருக்குது, எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்குது, பேக் லிங்க்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டா தான் இந்த ஐடியா எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதனால் இப்போ நான் உங்களுக்கு இதை 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டர்னல் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு என்னோடய வெப்சைட்டில் ஒரு ஒன் ஆஃப் த ஆர்டிகல்ஸை நம்ம பார்த்துருவோம். என்னோடய லேட்டஸ்ட் ஆர்டிக்கலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்ஸ்லாம் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா SEO ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து என்னோடய வெப்சைட்டில் உள்ள இன்னொரு ஆர்டிகல்ஸுக்கு அந்த லிங்க் போகும், இன்னொரு பிளாக் ஆர்டிக்கலுக்கு அந்த லிங்க் போகும். அதாவது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது நான் ஏன் வெப்சைட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறேன், நான் வேறு எங்கேயும் போகல. ஸோ இதை கிளிக் பண்ணேன்னா என் வெப்சைட்டுக்குள்ளேயே உள்ள இன்னொரு ஆர்டிகல்ஸுக்கு அது போகுது. ஸோ இதை வந்து நம்ம இன்டர்னல் லிங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்டர்னல் லிங்க்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து AHREF அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போகுது. அண்ட் இதை வந்து கிளிக் பண்ணால் கூகுள் ஆட்ஸ் கீவேர்ட் பிளானருக்கு போகுது. ஸோ இது வந்து நம்ம வெப்சைட்டை விட்டு வெளியே போகிறதுனால இதை எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நமக்கு இன்டர்னல் லிங்க்னா என்ன, எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்கள் வெப்சைட்டில் போடுற ஒரு ஆர்டிகல்ஸ்லையும் நீங்கள் இன்டர்னல் லிங்க் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க் கட்டாயமாக போட்டாகணும். இந்த இன்டர்னல் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட் வந்து கூகுள் சர்ச் என்ஜின்லேயே வரும். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்டை ரேங்க் பண்ண போகிறீங்க, ஒரு வெப்சைட் உள்ள ஒரு பேஜை ரேங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக இன்டர்னல் லிங்க் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க் உங்கள் வெப்சைட்டுக்கு இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்டர்னல் லிங்க்னா என்ன, எக்ஸ்டர்னல் லிங்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பேக் லிங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். வேறு ஒரு வெப்சைட்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு லிங்க் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேக் லிங்க்ஸ். பேக் லிங்க்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட கூகுள் சர்ச் கன்சோலுக்கு வரணும். உங்களோட வெப்சைட்டை நீங்கள் கரெக்டாக கூகுள் சர்ச் கன்சோலில் செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு செட்டப் பண்ண உடனே இந்த ரிப்போர்ட்ஸ் வராது, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் வரும். அண்ட் லிங்க்ஸ் அப்படிங்கிறத இந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டை யார் அதிகமாக லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த டாப் லிங்கிங் சைட்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் உங்களுக்கு வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் உங்கள் வெப்சைட்டில் லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் இருக்குது. லிங்க்டின்ல நான் நிறைய போஸ்ட் ஆர்டிகல்ஸ் போடுவேன். உங்களுக்கு பேக் லிங்க்ஸ் வேணும்னா இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் கரெக்டாக உங்களோட ஆர்டிகல்ஸை போட்டு நீங்கள் பேக் லிங்க்ஸ் பண்ணலாம். ஸோ பேக் லிங்க்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு லிங்க் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் பேக் லிங்க்ஸ். அண்ட் பர்டிகுலராக எந்த கீவேர்ட்ஸை நீங்கள் ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணி லிங்க் பண்ணணும். நான் வந்து ரிமோட் ஜாப்ஸ் இன் சிங்கப்பூர் அப்படிங்கிற கீவேர்ட்ஸுக்கு ரேங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அதனால் இந்த கீவேர்ட்ஸை நான் ஹைலைட் பண்ணி லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணாங்கன்னா லிங்க்டின் வெப்சைட்லேருந்து என்னோட வெப்சைட்டுக்கு வருவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ஆர்டிக்கல் போட்டுட்டு உங்களோட வெப்சைட் லிங்க்கை நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம், ஹைப்பர் லிங்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு பேக் லிங்க்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய பேக் லிங்க்ஸ் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வெப்சைட்டோட ரேங்கிங் அதிகமாகவும் தரம் அதிகமாகவும் நீங்கள் போடுற ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கூகுள் சர்ச் இன்ஜினில் டக்குன்னு ரேங்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகணும், உங்கள் வெப்சைட் ரேங்கிங் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பேக்லிங்ஸை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதிகமாக பண்ணணும். ஸோ நான் ரீசெண்டாக சிங்கப்பூர் கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க அதிகமாக கேட்குறது எல்லாமே அவங்க வெப்சைட் ரேங்கிங் ஆகணும், விதின் 1 month 2 months அவங்க வெப்சைட் ரேங்க் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம பல வழிகளை செய்வோம். அதனால SEOவில் பேக்லிங்க்ஸ் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. நிறைய பேர் இதை மறந்துடுறீங்க, அப்படி இல்லைனா இதை அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் உங்களுக்கு இந்த கூகுள் சர்ச் கன்சோல்லையே உங்களுக்கு இந்த லிங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் இங்கே இருக்குது. நான் பேக்லிங்க்ஸை வந்து மெயினாக இந்த ஆங்கர் நெக்ஸஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் நான் போய் வாங்குவேன். இந்த வெப்சைட் வந்து நான் ட்ரைட் அண்ட் டெஸ்டட். இவங்க மூலிமா நான் வாங்குகிற பேக்லிங்க்ஸ் எல்லாமே குவாலிட்டியான பேக்லிங்க்ஸ். இவங்க ஆங்கர் நெக்ஸஸோட சர்வீசஸை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பல விதமான பேக்லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் அதில் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த விக்கி ஆர்டிகல்ஸ். ஒரு விக்கிபீடியாவில் உள்ள ஆர்டிகல்ஸில் நம்மளோட பேக்லிங்க்ஸ் இருக்கும். ஆர்டிக்கல் டைரக்டரிஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர்டிக்கல் டைரக்டரிஸும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்லிங்க்ஸ். ஆர்டிக்கல் டைரக்டரிஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி PR-log வெப்சைட். இது வந்து ஒரு ஆர்டிக்கல் வெப்சைட். இந்த ஆர்டிக்கல் வெப்சைட்டில் என்னோட லிங்க் இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து
கூகுளில் ரெக்கனைஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிக்கல் டைரக்டரிஸை வாங்கலாம். வெப் 2.0 பிளாக் வந்து ரொம்ப காமனானது. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பட் மெயினாக ரொம்ப குவாலிட்டியாக உள்ளது வந்து விக்கி ஆர்டிகல்ஸும் அண்ட் ஆர்டிக்கல் டைரக்டரிஸும் தான். அண்ட் சோஷியல் புக் மார்க்கிங்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்குறீங்கன்னா மேபி ஒரு மாதத்துக்கு ஒரு சர்வீஸ் வாங்குங்க. மூணுமே ஒரே நேரத்தில் நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு சர்வீஸ் நீங்கள் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தான் உங்கள் வெப்சைட்டுக்கு அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வாங்காதீங்க. முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் இவங்களோட பேக்லிங்ஸ் தான் நான் ஆன்லைனில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு விஷயம். அண்ட் 200 பேக்லிங்க்ஸ் உங்களுக்கு வெறும் $8 கிடைக்கிது. இதே மாதிரி நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. ஸோ நீங்கள் ஒரு ஃபைவருக்கு போனீங்கன்னா கூட ஒரு 30 பேக்லிங்க்ஸை வந்து $50 அந்த மாதிரி விற்பாங்க. இவங்களோட வெறும் 35 பேக்லிங்க்ஸ் இவங்க $50 விற்கிறாங்க பேசிக் பேக்கேஜில். பட் இவங்க வந்து விக்கிபீடியாவில் உள்ள ஆர்டிகல்ஸ், விக்கிபீடியா மாதிரி உள்ள வெப்சைட்டில் உள்ள ஆர்டிகல்ஸ்க்கு பேக்லிங்க்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து வெறும் ஜஸ்ட் $8 மட்டும்தான். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பேக்லிங்க் சர்வீஸை வாங்குவாங்க. மெயினாக புதுசாக ஒரு வெப்சைட் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெப்சைட்டை இமீடியட்டாக ஒரு புஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக்லிங்க்ஸை நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள் வெப்சைட்டை ரேங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் பேக்லிங்க்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த Anchor Nexusல வந்து வாங்குங்க. நான் இவங்க சர்வீஸை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு தெரியும் இது குவாலிட்டியான பேக்லிங்க்ஸ் அண்ட் இமீடியட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆட் டு கார்ட் பண்ணி நீங்கள் வாங்கின பிறகு நீங்கள் அவங்க அட்மினுக்கு மெசேஜ் பண்ணணும். நீங்கள் அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆர்டிகல்ஸும் கீவேர்ட்ஸும் நீங்கள் கொடுத்துட்டா போதும். மிச்ச வேலையை அவங்க பண்ணிவிட்டு ஒரு 3-4 டேஸில் உங்களுக்கு அவங்க ரிப்போர்ட்ஸை கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட்ஸில் எதுவுமே இருக்காது. அவங்களோட கம்பெனி பேர் Anchor Nexusன்னு நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கூட அந்த ரிப்போர்ட்ஸை நீங்கள் அப்படியே அவங்க கஸ்டமர்கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். ஃபைனலாக இந்த எப்படி நம்ம இந்த மெத்தட் மூலிமா மேக் மணி பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓன் வெப்சைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் AdSense அப்ரூவல் கிடச்சிருச்சு. AdSense மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் உங்கள் வெப்சைட் ஒன்றும் ரேங்க் ஆகலை அப்படின்னா இந்த பேக்லிங்க்ஸ் மூலிமா, இன்டர்னல் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க் மூலிமா நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி நீங்கள் உங்கள் வெப்சைட்டை ரேங்க் பண்ணி அது மூலிமா ஒரு 2-3 மந்த்ஸில் உங்கள் வெப்சைட் ரேங்க் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட AdSense ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லைனா ட்ராப் சர்வீசிங் நீங்கள் பண்ணலாம். அதாவது ஃபைவர் மூலிமா இல்லை வேறு இது மாதிரி ஃபைவர் மாதிரி உள்ள வெப்சைட் மூலிமா நீங்கள் இந்த பேக்லிங்க் சர்வீஸை விற்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கிக்ஸ் வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த மாதிரி பேக்லிங்க்ஸை விற்க ட்ரை பண்ணலாம். 200 பேக்லிங்க்ஸ் வந்து வெறும் $8 இருக்குது. நீங்கள் அதை $50, $60 இந்த மாதிரி போட்டு நீங்கள் உங்களுக்கு யாராச்சும் அந்த சர்வீஸை வாங்கின பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த Anchor Nexusல வந்து நீங்கள் வாங்கி அந்த சர்வீஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இன்பிட்வீனில் நீங்கள் எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஜஸ்ட் இன்பிட்வீனில் நீங்கள் Anchor Nexusல மட்டும் வாங்க போகிறீங்க. அண்ட் அவங்க கொடுக்குற ரிசல்ட்டை நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்க போகிறீங்க. மூணாவது விஷயம் வந்து நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா ஒரு வேலையும் நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கிளைண்ட்டோட வெப்சைட்டை நீங்கள் ரேங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பேக்லிங்க் சர்வீஸை கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கிளைண்ட்ஸோட வெப்சைட் டக்குன்னு கூகுள் சர்ச் இன்ஜினில் வரும். அண்ட் அதே மாதிரி அவங்களோட கீவேர்ட்ஸும் டக்குன்னு ரேங்கிங் ஆகும். உங்கள் கிளைண்ட்ஸ் உங்கள்கிட்ட ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. நாலாவதாக நீங்கள் இந்த Anchor Nexusல நீங்கள் அஃபிலியேட் ஆகலாம். ஸோ நாலாவதாக நீங்கள் அஃபிலியேட் ஆகலாம். அஃபிலியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இமீடியட்டாக உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இவங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு அஃபிலியேட் லிங்க் கிடைக்கும். அந்த அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் நிறைய வெப்சைட்டில் போட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ உங்கள் மூலிமா யாராச்சும் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கினாங்கன்னா, அதாவது இந்த சர்வீசஸை வாங்கினாங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு 20%, அதாவது $10 உங்களுக்கு $2 கிடைக்கும். ஸோ இந்த பேக்லிங்க்ஸ் மூலிமா நீங்கள் நிறைய வகையில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ 2024 இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. புதுசாக நீங்கள் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 1, 2, 3, 4 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் உங்களுக்கு கட்டாயமாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் நீங்கள் இப்போவே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.